எக்ஸாம்பிள் 1.11ல் இருக்க இந்த எக்ஸாம்பிளை டிஸ்கஸ் பண்ணலாமா? இங்கே கொஷினில் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்கான். இஸ் ஆர்த்தோகனல். என்னடா இது ஆர்த்தோகனலான்னு சொல்லிட்டீங்களே. ஆர்த்தோகனல்னா வேற ஒன்றும் இல்லடே, A into A transpose is equal to identity அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியும் இல்லையா, A transpose into A அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இதில் ரெண்டுத்தில் உங்களுக்கு எது வந்தாலும் சரி, உங்களுக்கு ஐடென்டிட்டி மட்டும் தான் வரணும். ஓகேவா? இதை சாட்டிஸ்ஃபை பண்ணாலே போதும். இதுதான் ஆர்த்தோகனல் சொல்லுது. சரியா? இப்போ ஆர்த்தோகனலை பற்றினா உங்களுக்கு தெரிஞ்சிருச்சா? இப்போ இதை எடுத்து ப்ரூவ் பண்ணுவோம். இதை என்ன பண்ணணும், உங்களுக்கு வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலா அப்படின்னு நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது லெஃப்ட் ஹேண்ட் சைடாக வச்சுப்போம், இது ரைட் ஹேண்ட் சைடாக வைப்போம். ரெண்டு சைடு வச்சாலும் உங்களுக்கு ஐடென்டிட்டி வரணும். சரியா? இப்போ நான் ஏன்னு எடுத்துக்கிறேன்ப்பா இந்த மேட்ரிக்ஸை. காஸ் தீட்டா சைன் தீட்டா, அதுக்கப்புறமா மைனஸ் சைன் தீட்டா, அதுக்கப்புறமா காஸ் தீட்டா. சரியா? இப்போ நம்ம இது ஏ டிரான்ஸ்போஸ் பண்ணனா, இங்கே எடுத்து ஏ டிரான்ஸ்போஸ் எழுதிடுறேன். இது டிரான்ஸ்போஸ் பண்ணால் என்ன கிடைக்கும்? மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா சைன் தீட்டா காஸ் தீட்டா. சரியா? இந்த ரோவை வந்து காலமாக எழுதிட்டோம், இந்த ரோவை வந்து காலமாக எழுதிட்டோம். இப்போ நம்ம ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ் பண்ண போகிறோம். இப்போ நம்ம எடுத்து மல்டிபிள் தப்பாக பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ ஏ இன்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ்னா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. சரியா? இப்போ இந்த இடத்துல ஏ டிரான்ஸ்போஸ் பண்ண காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இப்போ மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு காஸ் இன்ட்டு காசு காஸ் ஸ்கொயருன்னு எழுதலாம். சரிங்களா? காஸ் தீட்டா ஸ்கொயரு. இப்போ இந்த இடத்துல எழுதும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு சைன் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம். இங்கே எழுதும் போது சைன் இன்ட்டு காசு அப்படியே எழுதுவோம், சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு சொல்லிட்டு எழுதிட்டு, இங்கே பார்த்தீங்கன்னா மைனஸு சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே எழுதும் போது இந்த ஃபஸ்ட்டும் இந்த காலமும் எடுத்து எழுதுவோம். அப்போது காஸ் தீட்டா சைன் தீட்டான்னு சொல்லிட்டு எழுதுவோம். இதுக்கப்புறமா இங்கே எழுதும் போது மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டான்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். இப்போ இப்படி எழுதிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு சைன் ஸ்கொயரு தீட்டா ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் தீட்டா, ஏன்னா இப்படி இப்படி. ஓகேவா? இப்படி எழுதிட்டோம். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், என்னென்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா வந்து உங்களுக்கு 1ன்னு தெரியும். இது பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸில் இருக்குது. கேன்சல் பண்ணுங்கள், இவனையும் கேன்சல் பண்ணுங்கள். அப்போ முட்டை, இவனையும் முட்டை, இங்கே 1 கிடைக்கிது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்குது? ஐடென்டிட்டி மாதிரி தானே இருக்குது. ஐடென்டிட்டிங்கிறது வந்து இந்த மாதிரி, அதாவது ஐடென்டிட்டிங்கிறது வந்து உங்களுக்கு மெயின் டைகனல் மட்டும் உங்களுக்கு 1ஆ இருக்கும். சரிங்களா? அப்போ மற்ற இடமெல்லாம் 0வாக இருக்கும். வந்துட்டு இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இப்போ எடுத்து இதை வந்துட்டு மல்டிபிள் பண்ண போகிறோம். இது வந்து நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடாக வச்சுப்போம், இவனை வந்து ரைட் ஹேண்ட் சைடாக வச்சுப்போம். சரிங்களா? இப்போ இதை வச்சு பார்க்கும்போது ஏ டிரான்ஸ்போஸ்னால் இவன் தான் காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா, அதுக்கப்புறமா சைன் தீட்டா, அதுக்கப்புறம் காஸ் தீட்டான்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். இங்கே நான் பார்க்கும்போது உங்களுக்கு காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவோம். ஓகேவா? இப்போ எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு காஸ் ஸ்கொயர், இப்போ நான் அதை வேகமாக பண்ணுறேன். சரிங்களா? இதை எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது இந்த மாதிரி கிடச்சிது. அதுக்கு இதை மல்டிபிள் பண்ணும்போது சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ்ஸு இங்கே நான் விடும்போது காஸ் தீட்டா சைன் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இங்கே எடுத்து மல்டிபிள் பண்ணும்போது மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா, தென் இங்கே மல்டிபிள் பண்ணும்போது உங்களுக்கு ப்ளஸ்ஸு சைன் தீட்டா காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடச்சிருக்கும். இங்கே மல்டிபிள் பண்ணும்போது சைன் ஸ்கொயர்னு ஆயிரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், அதனால் ப்ளஸ் ஆயிடுது. ப்ளஸ்ஸு காஸ் தீட்டா அப்படின்னு சொல்லிட்டு எழுதிடுவீங்க, காஸ் ஸ்கொயரு. இப்போ அதே மாதிரி தான் உங்களுக்கு 1 கிடச்சிரும். இங்கே ஸ்கொயர் வரும்ல, ஏன்னா காஸ் ஸ்கொயரு, இங்கே சைன் ஸ்கொயர் தானே, சைன் இன்ட்டு சைன் ஸ்கொயர், அதை விட்டுட்டேன். இங்கே 0 0 1. ஸோ உங்களுக்கு இதுவும் ஐடென்டிட்டியாக தான் கிடைக்குது. ஸோ ஹென்ஸ் ப்ரூவ். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் ஈக்குவலாக இருக்கனால ஹென்ஸ் ப்ரூவ்டு. ஓகேவா? நம்ம அந்த மாதிரி காமிச்சிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும் வர மாதிரி காமிச்சிட்டோம். சரிங்களா? உங்களுக்கு இந்த கொஷின் தெளிவாக புரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பாய் மக்களே.